கூட்டு வட்டியில அதாவது காம்பவுண்டர்ஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா வித்தின் 5 செகண்ட்ஸ்ல கொஸ்டின் பார்த்தோன்னே எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாலும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓர் அசலானது கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளில் 1.69 மடங்காகிறது எனில் கூட்டு வட்டி வீதம் காண்பன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கூட்டு வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா இங்க ஓர் அசல்னு சொல்லியிருக்காங்க, அதை 1 ரூபான்னு எடுத்துக்காங்க. ஸோ இங்க எத்தனை மடங்கு ஆகுது? 1.69. ஸோ உங்க 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப ரெண்டு பக்கமும் 100ஆல பிரிக்காங்க. இங்கேயும் 100ஆல, இங்கேயும் 100ஆல. 1 × 100 100. ஸோ இங்க புள்ளிக்கு 2 ஜீரோ அப்படியே போயிடும். இங்க என்ன இருக்கும்? 169. இங்க 2 ஆண்டு சொல்லியிருக்காங்க. 2 ஆண்டுனா இது அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இந்த வேல்யூ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இங்க 10, இங்க 13. நெக்ஸ்ட் 2க்கான டிஃபரன்ஸ் 13ல 10 போச்சுன்னா 3 வகுத்தல். இது அசலுக்கான ரேஷியோ. அப்ப 3/10 இன்ட்டு வட்டி வீதம் கட்டுறாங்க. அப்ப சதவீதம் இன்ட்டு 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிடும். 3 × 10 30%. அப்ப கூட்டு வட்டியில ஒரு தொகை 30% வட்டி வீதத்துல 2 ஆண்டுகளில் 1.69 மடங்கா மாறும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஓர் அசலானது கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளில் 27 மடங்காகிறது எனில் கூட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 சமம் ஒரே சமம் தான். இங்க 2 ஆண்டு சொல்லியிருக்காங்க, இங்க 3 ஆண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓர் அசல்னு சொன்னா நம்ம 1 ரூபான்னு எடுத்துக்கலாம். இங்க எத்தனை மடங்காவது? 27 மடங்காவது. ஸோ இங்க 3 ஆண்டு சொல்லியிருக்காங்க. 3 ஆண்டுனா கியூப் ரூட் எடுக்கணும். இந்த வேல்யூவை கியூப் ரூட் எடுத்தோமா 1 ரூட்ல வெளியே எடுத்தோமா கியூப் ரூட் 1. அதே மாதிரி 27 கியூப் ரூட் வெளியே எடுத்தோமா 3. ஸோ நெக்ஸ்ட் 2க்கான டிஃபரன்ஸ் 3ல 1 போச்சுன்னா 2 வகுத்தல் இந்த அசலுக்கான ரேஷியோ 2/1 இன்ட்டு 100. ஸோ 2 × 100 200%. அப்போ கூட்டு வட்டியில ஒரு தொகை 200% வட்டி விகிதத்துல 3 ஆண்டுகளில் 27 மடங்கு ஆகும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.